தூத்துக்குடி வேடநத்தம் பகுதியில் 12ஆம் வகுப்பு மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 12ஆம் வகுப்பு மாணவி கொலை வழக்கில் 10 தனிப்படைகள் அமைத்து தேடிய நிலையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வேடநத்தத்தில் 10ஆம் தேதி மாயமான +2 மாணவி காட்டுப்பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் 10 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளியை தேடும் பணியில் காவல்துறை ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றவாளியை கைது செய்யாவிட்டால் மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் உறவினர்கள் ஈடுபட்டு வரும் நிலையில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இத்தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மோகன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். மோகன்ராஜ், வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தில் +2 மாணவி கொலை வழக்கில் தற்பொழுது ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் 9வது நாளாக குற்றவாளிகளை கைது செய்யப்படாததால் உடலை வாங்க மறுத்து கிராம மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் அருகே உள்ள வேடநத்தம் கிராமத்தை சார்ந்த இந்த 12ஆம் வகுப்பு மாணவி கடந்த 10ஆம் தேதி வீட்டில் இருந்து இரவு வேளையில் அருகே உள்ள காட்டு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க சென்ற நிலையில் காணாமல் போன நிலையில் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு நாள் முழுவதும் தேடிய நிலையில் கடந்த 11ஆம் தேதி அதே காட்டு பகுதியில் உடலில் பல்வேறு இடங்களில் காயத்துடன் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டதற்கான அறிகுறியுடன் மாணவி உடல் சடலமாக மீட்கப்பட்டது. இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவியின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் தமிழகம் முழுவதும் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் உத்தரவின் பேரில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய நபர்கள் யார் என்பது குறித்து மாணவியின் உறவினர்கள், கிராமத்தை சார்ந்தவர்கள் மற்றும் அந்த பகுதி வடமாநில தொழிலாளர்கள், பள்ளி மாணவர்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடைபெற்றதுடன் கிராமம் முழுவதும் வீடு வீடாக சல்லடையாக போட்டு விசாரணை நடத்தினர். இருப்பினும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறையினர் தொடர்ந்து திணறி வந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் சந்தேகத்தின் பேரில் 6 பேருக்கு DNA மருத்துவ பரிசோதனையும் காவல்துறையினர் எடுத்து அதன் முடிவுகளுக்கும் காத்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரியாக காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரபாண்டியன் நியமனம் செய்யப்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய விசாரணை தீவிரமாக நடைபெற்றது. இந்நிலையில் வேடாந்தம் கிராமம் காட்டுப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு காற்றாலையின் CCTV காட்சிகளை ஆய்வு செய்ததில் சம்பவம் நடந்த அன்று அந்த பகுதியில் ஒரு இருசக்கர வாகனத்தை இருப்பதை காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். அந்த இருசக்கர வாகனத்தின் நம்பரை CCTV காட்சிகள் அடிப்படையில் கண்டுபிடித்ததில் அந்த இருசக்கர வாகனம் ராமநாதபுரம் மாவட்டம் பாத்திமனூர் பகுதியில் இருந்த மர்ம நபரால் திருடி கொண்டு வரப்பட்டது என தெரிய வந்தது. அந்த இருசக்கர வாகனம் திருடு போயிருப்பதாக காவல்துறை நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் சென்ற காவல்துறையினர் அங்கே இருசக்கர வாகன CCTV குறித்து ஆய்வு செய்ததில் அந்த இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி வந்திருப்பது தெரிய வந்தது. திருடிய அந்த இருசக்கர வாகனத்தில் மர்ம நபர் அந்த காட்டுப்பகுதியை எதிர்க்க வந்தார் என விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த மர்ம நபர் பல்வேறு குற்ற வழக்கில் தொடர்புடையவர் எனவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அந்த மர்ம நபரை பிடிக்க தனிப்படை காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்தி தேடி வந்தனர். மேலும் அவருக்கு கிராம மக்கள் ஏதேனும் உதவி செய்தனரா என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை நெருக்கிவிட்டதாகவும் விரைவில் கைது செய்யப்படுவர் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இந்நிலையில் மாணவியின் உடலை வாங்கி அடக்கம் செய்ய மாணவியின் பெற்றோரிடம் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்யப்படும் வரை மாணவியின் உடலை வாங்க மாட்டோம் என, குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டால் அடுத்த 1 மணி நேரத்தில் மாணவியின் உடலை வாங்கி அடக்கம் செய்ய தயாராக இருக்கிறோம் என பெற்றோர்கள் தரப்பில் கூறப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் +2 மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் திருட்டு இருசக்கர வாகனத்தில் காட்டுப்பகுதியில் சுற்றித் திரிந்த பல்வேறு குற்ற சம்பவங்கள் துறையினர் செல்போன் நம்பரை வைத்து ட்ரேஸ் செய்ததில் சென்னையில் வைத்து அவரை கைது செய்ததாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து அவரை தூத்துக்குடிக்கு கொண்டு வந்து விசாரணை நடத்தப்படும் என தெரிகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.